இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் தாங்க பண்ணியிருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு 1.5 ஸ்பூனுக்கு மல்லி எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கிட்டு நல்லா ட்ரையாக இதை பொடியை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு 4-5 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பல்லாரி வெங்காயத்தை இதோட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு 2 தக்காளி பழம், இந்த தக்காளி பழத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ 1.5 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இதோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்சது தான். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற மசாலா பொடியும் 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 400 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு இந்த நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.